இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியான ஆனியன் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். ஒரு பவுலில் 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/2 கப் கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலக்கிக்கலாம். அது கூட 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இந்த மாவு நம்ம நார்மலாக சுடுற தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது, அதை விட ரொம்ப தண்ணியாகவே இருக்கணும். இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அது லைட்டாக சூடானதும் அதில் வெங்காயம், கேரட்டை லைட்டாக தூவி விட்டு அது மேலே மாவை ஊற்றிக்கலாம். மாவு நல்லா தண்ணியாக இருக்கட்டும், அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். கெட்டியாக இருந்தால் தோசை வராது. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், கிறிஸ்பியான ஆனியன் ரவா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி தான் பெஸ்ட் காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.